விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் கடந்த 2ஆம் தேதி பட்டாசு கடையில் வெடிவிபத்து நடந்தது. இதில் 2 பேர் உயிரிழந்த நிலையில் அருகே குடோனில் உள்ள வெடிப்பொருட்களை செயலிழக்க வைப்பது குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சாகுல் ஹமீத். சாகுல் ஹமீத், சொல்லுங்க, சிவகாசி வெடிவிபத்திற்கு பிறகு அதிகாரிகள் தற்பொழுது என்ன மாதிரியான ஆய்வு அங்க நடத்திட்டு வராங்க? சிவகாசியில புதிய பேருந்து நிலையம் அருகில விருதுநகர் செல்லும் சாலையில ஜெகதீசன் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு கடையில கடந்த 2ஆம் தேதி இரவு 9:45 மணிக்கு மின் கசிவினால ஒரு வெடி விபத்து ஏற்பட்டது. இதனை தொடர்ந்து அந்த காம்ப்ளெக்ஸில் இருந்த 4 கடைகளும் தீக்கிரையாயின. அந்த வீதியிலே சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனங்கள் கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட வாகனங்கள் தீக்கிரையாயின. இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த ஒருவர் சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இந்த சம்பவத்தில் மொத்தம் 2 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். 5 பேர் காயமடைந்து அதில் 3 பேர் மிகவும் ஆபத்தான நிலையில சிவகாசி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்காங்க. இந்த விபத்துக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இன்று 3 நாட்கள் ஆகிவிட்டது. 3 நாட்களும் இந்த பரபரப்பான இந்த போக்குவரத்து நிறைந்த இந்த விருதுநகர் சாலையில போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. சுற்றுவட்டார குடியிருப்பு பகுதியில் இருந்தவர்கள் அப்புறப்படுத்தப்பட்டு ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. இந்த 2 நாட்களாக பாத்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாவில் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த அருகில் உள்ள வீடுகளில் இருந்த கேஸ் சிலிண்டர்கள், அதாவது சமையல் செய்ய உபயோகப்படுத்திய கேஸ் சிலிண்டர்கள் அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த 3 நாட்களாக பாத்தீங்க அப்படின்னா இந்த பட்டாசு கடையில ஆக்சுவலா அந்த பட்டாசு கடையில பின்னாடி சட்டவிரோதமாக ஒரு குடோன், அதாவது பட்டாசு உற்பத்தி செய்வதற்கு தேவையான மூலப்பொருட்களை பதுக்கி வைத்திருந்த ஒரு குடோன் இருந்திருக்கு. இந்த குடோன் சட்டவிரோதமான குடோன். இந்த குடோன்ல பேன்சி ரக பட்டாசுகளை சட்டவிரோதமாக வீடுகளை தயாரிக்க செய்பவர்களுக்கு தேவையான மணி மருந்துகளை சில்லறைக்கு விற்பனை செஞ்சிருக்காங்க. இது ஒரு சட்டவிரோதமானது. இதை அதிகாரிகளுடைய கண்காணிப்பு குறைபாடுனால இந்த சிவகாசியில் இந்த விருதுநகர் சாலையில் இந்த பட்டாசு விபத்து நடைபெற்றிருக்கிறது. குடியிருப்புகள் மிகுந்த பகுதியில் இந்த மாதிரியான மூலப்பொருட்களை விற்பனை செய்வது தடை செய்யப்பட்டது. ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த சிவகாசியை பொறுத்த வரைக்கும் ஆங்காங்கே சட்டவிரோதமாக செய்யக்கூடிய பட்டாசுகள் செய்யக்கூடிய குடியிருப்புகள் செய்யக்கூடியவர்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை உரிமமின்றி விற்கக்கூடிய கடைகள் இருக்கின்றன. அதனுடைய கண்காணிக்க வேண்டிய அதிகாரிகள் குறைபாடு இதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. மேலும் பாத்தீங்கன்னா இந்த 2 நாட்களாக கிட்டத்தட்ட 2 நாள் கழிச்சு இன்னைக்கு 3ஆவது நாள். இந்த 3ஆவது நாளுமே உள்ள என்ன சொல்றாங்க அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வீரியத்தை குறைக்க செய்வதற்கான நிபுணர்கள் குழு இன்னும் சிவகாசிக்கு சேரவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. இங்கே சிவகாசியில் இருக்கக்கூடிய மத்திய வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரிகள் இன்னும் நாக்பூரில் இருந்து சம்பந்தப்பட்ட நிபுணர்களை இன்னும் வரவழைக்கவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. அவர்கள் இங்க இருக்கக்கூடிய மூலப்பொருட்களை வீரியம் இழக்க செய்தால்தான், அதாவது ஏற்கனவே தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பொழுது அந்த மூலப்பொருட்களின் மேல் பட்ட ஈரத்தன்மையினால் அந்த ஒன்றுக்கொன்று 2 மூலப்பொருட்கள், அதாவது பொட்டாசியம், குளோரைட், நைட்ரேட் போன்ற மூலப்பொருட்கள் ஒன்றுக்கொன்று வேதி வினை ஏற்பட்டு மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்திவிடும் என்று அஞ்சப்படுகிறது. அந்த மாதிரி வேதிவினை ஏற்பட்டதால் தான் ஏற்கனவே அங்க இருந்த 4 கடைகள் தரைமட்டமாகி இருக்கின்றன. கிட்டத்தட்ட 2 கார்கள், 10 இருசக்கர வாகனங்கள் தீக்கிரையாகி இருக்கின்றன. இப்பொழுது அதனை முறைப்படி அந்த வீரியத்தை குறைத்து அப்புறப்படுத்தாவிட்டால் பின்னால் இருக்கக்கூடிய 200க்கும் மேற்பட்ட குடியிருப்பு பகுதிகள் பாதிக்கப்படும், உயிர் பலி அதிகரிக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதனால் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் குழு ஆய்வு செய்த பிறகு மட்டுமே அத்தனை அகற்ற முடியும் என்ற சூழ்நிலையிலே இந்த சிவகாசியில பாத்தீங்க அப்படின்னா இந்த 2 நாள் சம்பந்தப்பட்ட நிபுணர்கள் குழு நாக்பூரில் இருந்து வரவில்லை என்ற குற்றச்சாட்டு நிலவுகிறது. இங்க உள்ள வெடிபொருள் கட்டுப்பாட்டுத்துறை அதிகாரி இங்க காலையில் பார்த்துவிட்டு இன்னும் 2 நாட்கள் ஆகும், இன்னும் 2 நாட்கள் கழித்து பார்த்துக் கொள்ளலாம் என்று ஒரு ஆய்வு கூட்டம் தற்பொழுது ஆர்டிஓ ஆபீஸில் உதவி கலெக்டர் அமர் குஸ்வா தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் இங்க இருக்கின்ற மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். சமையல் செய்ய முடியவில்லை, வீட்டில் மின் இணைப்பு இல்லை, நாங்கள் எத்தனை நாட்கள் தான் வேலைக்கு செல்லாமல் இருப்பது என்ற ஒரு சாலை மறியல் போன்ற விஷயங்கள் இந்த சிவகாசியில் ஒரு சட்டம் ஒழுங்கு கெட்டுக் கொண்டிருக்கின்றது. இந்த சிவகாசி எடுத்துக்கொண்டால் என்றால் ஏற்கனவே இந்த விருதுநகர் மாவட்டத்தில் எஸ்பி காத்திருப்பு பட்டியலில் இருக்கிறார். இந்த சிவகாசியில் இருக்கக்கூடிய காவல்துறை ஆய்வாளர்கள் 3 பேர் காவல்துறை இன்னும் காத்திருப்பு பட்டியல் இருப்பதனால் இருக்கக்கூடிய ஒரே ஒரு காவல் ஆய்வாளர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கும் பொழுது சட்டம் ஒழுங்கு கடக்கூடிய சூழ்நிலையும் இருக்கிறது. ஆகவே விரைவில் சம்பந்தப்பட்ட நிபுணர்களை சிவகாசிக்கு வரவழைத்து இந்த மூலப்பொருட்களை வீரியம் இழக்க செய்து உரிய பாதுகாப்பு பணிகளை ஏற்படுத்த வேண்டும் என்பது இங்கு உள்ள பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது. சாகுல் ஹமீத், இப்போ வெடி விபத்து நடந்த அந்த குடோன் சட்டவிரோதமா இயங்கிட்டு வருது அப்படின்னு சொல்லுங்க. இந்த வெடி விபத்து தொடர்பாக கடை உரிமையாளரை போலீசார் கைது செஞ்சுட்டாங்களா? இதுவரை அந்த கடை உரிமையாளர் தலைமறைவாக இருக்கிறார். இதுவரையும் கடை உரிமையாளர் கைது செய்யப்படவில்லை. அவரை கைது செய்வதற்கான ஆயத்தப்பணிகள் நடைபெறுகிறது என்பது கூட இதுவரை தெரியவில்லை. ஏற்கனவே சொன்ன மாதிரி காவல்துறையில் உள்ள காவல் ஆய்வாளர்களின் குறைபாடும் இது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. அவரை கண்டுபிடித்து அவரிடம் மேற்கொண்டு விசாரணை நடத்தினால் மட்டுமே இந்த வீரியமிக்க மூலப்பொருட்களை அப்புறப்படுத்துவதற்கான பணிகளை எளிதாக நிபுணர்கள் செய்யக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். ஆகவே உடனடியாக தலைமுறை உள்ள ஜெகதீசனை பிடித்து அவரை விசாரிக்க வேண்டும் என்பது இங்கு உள்ள சமூக ஆர்வலர்களின் கோரிக்கையாக உள்ளது.
ராகுல், இப்போ கடந்த காலங்கள்ல சிவகாசியில இதே போல பல்வேறு விதமான விபத்துகள் நடந்திருக்கு. விபத்துகள் நடந்த உடனேயே விதிமுறைகள் எல்லாமே உருவாக்கப்பட்டு அது முறையாக பட்டாசு குடோன் வைத்திருப்பவர்கள் பின்பற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டது. விதிமுறைகள் எல்லாம் முறையாக பின்பற்றப்படுகிறதா, அவை முறையா பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்தும் கண்காணிக்கப்படுகிறதா? விதிமுறை மீறல் என்பது அவ்வப்பொழுது பட்டாசு விபத்துகளும் இந்த மாதிரி குடியிருப்பு பகுதியில் உள்ள பட்டாசு கடைகளில் விபத்துகள் ஏற்படும் போது மட்டும்தான் இந்த அதிகாரிகள் ஆய்வுக் குழுக்களை அமைத்து தொடர்ந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபடுவது ஒரு வாடிக்கையாகிவிட்டது. ஒரு சில மாதங்கள் கடந்த பிறகு அதிகாரிகளுடைய அலட்சியமும் கண்காணிப்பு குறைபாடும் தான் தற்பொழுது இந்த மாதிரியான விபத்துகள் ஏற்பட காரணமாக இருக்கிறது. இன்னும் அதிகாரிகள் தீவிரமாக கண்காணிப்பை பலப்படுத்தி இந்த சிவகாசியில் இதுபோன்று செயல்படக்கூடிய அனைத்து சட்டவிரோதமாக செய்யக்கூடிய அனைத்து குடல்களையும் அப்புறப்படுத்த வேண்டும். குடியிருப்பு பகுதிகளிலே இந்த மாதிரி மூலப்பொருட்களை விற்கக்கூடிய கடைகளுக்கு அனுமதி அளிக்கக்கூடாது. அவர்களுக்கு தனியாக ஊருக்கு ஒதுக்குப்புறமாக பகுதிகளை அமைத்து கொடுத்து அங்குதான் இந்த பட்டாசு உற்பத்திக்கு தேவையான மூலப்பொருட்களை விற்க வைக்க வேண்டும் என்ற கோரிக்கை வெகு நாட்களாக இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் அதே அலட்சியம்தான், கண்காணிப்பு குறைபாடுதான் இந்த மாதிரி பொதுமக்களுடைய உயிர் பலிக்கும், இந்த மாதிரி பொதுமக்களுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. உடனடியாக அதிகாரிகள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு குடியிருப்பு பகுதிகளில் உள்ள சட்டவிரோதமாக இயங்கக்கூடிய பட்டாசு மூலப்பொருட்களை விற்கக்கூடிய ஸ்தாபனங்களை அப்புறப்படுத்த வேண்டும் என்பது இங்கு உள்ள சமூக ஆர்வலர்களின் கருத்தாக உள்ளது. சாஹு ஹமீத், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி.